ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சொசைட்டியில் நம்ம எப்படி வாழறோன்ட்டு நம்மளுக்கே தெரியவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த பதவி இப்படி வாய்ந்தால் யாரான எதனா சொல்லுவாங்களா, இப்படி இருந்தால் நம்ம யாரான எதனா சொல்லுவாங்களா அப்படின்ட்டு நம்ம பயப்படுறோம். சரிங்களா? யாருக்குங்க பயப்படணும்? யாருக்குமே பயப்படக்கூடாது எனக்கு தெரிஞ்சும். ஏன்னா நம்ம தான் கஷ்டப்படுறோம், நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம் இல்லைங்களா? நம்ம சந்தோஷமாக இருக்கணும். ஒருத்தரை பார்த்து அவங்க இப்படின்னு சொல்லுவாங்களா, இப்படி இந்த இறந்து சொல்லுவாங்களா அன்ட்டு நம்மளுக்கு ஏன் பயப்படணும்? நம்ம இறக்க போகிறது கொஞ்ச நாளைக்கு. இன்னொருத்தர் யாரான எதனா சொல்லுவாங்களான்ட்டு ஏன் பயப்படணும்? நம்ம வாழ்க்கை நம்ம வாழணும். சரிங்களா? ஏன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், நானும் அதுமாரி தான். யாரான எதனா சொல்லுவாங்களா, இப்படி இந்த யாரான சொல்லுவாங்களா அப்படின்ட்டு நானும் பயம் இருந்துச்சு எனக்கு. ஆனால் இப்போ நல்லா புரிஞ்சுக்கினேன். நம்மளுக்கு யாருக்கு பயப்படணும்? யாருக்கு பயப்படணும் தேவையில்லை. நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம சாப்பிட்ணும். சரிங்களா? அதனால் எல்லோரும் தெளிவாக இருங்க. நம்ம இறக்க போகிறது கொஞ்ச நாளுக்கு தான். இப்போ பார்த்தீங்களா, இது ஃப்ளைட்டில் போனாங்க ஒரு ஃபேமிலி தான் வீடியோவில் காட்டுறாங்க. எத்தனை பேர் செத்துருப்பாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி இருந்திருக்கலான்ட்டு நினச்சிருப்பாங்க. நம்ம எப்படி வாழலான்ட்டு அவங்க எப்படி நினச்சிருப்பாங்க. கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா? இல்லை. அவங்க நம்ம சாவ போகிறோமான்ட்டு தெரியுமா அவங்களுக்கு? இல்லை. அதனால் நம்ம இருக்கிற சந்தோஷமாக இருந்துடலாம். அதுதான் எனக்கு தெரியும். சரிங்களா? யாரை பற்றி யாருக்கும் கவலை வேணாம். நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எப்படி வாழணும், நம்ம பசங்க நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். அவ்வளோதான். எந்த கஷ்டம் வந்தாலும் தூக்கி போட்டுட்டு போயினே இருங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.